கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் மகாலிங்கேஸ்வரர் கோவில் தைப்பூச தீர்த்தவாரியில் ஆற்றில் மூழ்கிய சிறுவனை காப்பாற்றிய தீயணைப்பு துறை மற்றும் போலீசாருக்கும் பாராட்டுகள் குவிந்தன. கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி வழிபட்டனர். அப்போது ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் காவிரி ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்று துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். தீர்த்தவாரி நிறைவடைந்த பின் ஆற்றில் விளையாடிக் கொண்டிருந்த முரளிதரனை காணவில்லை என சிறுவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து துரிதமாக செயல்பட்ட தலைமை காவலர் செந்தில்குமார் மற்றும் தீ அணைப்புத்துறை ராஜீவ்காந்தி ஆகியோர் தண்ணீரில் மூழ்கி சிறுவனை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். எந்த அசைவும் இல்லாத சிறுவனை தீயணைப்பு துறையினர் முதலுதவி சிகிச்சை அளித்து காப்பாற்றியுள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் தீயணைப்பு துறைக்கும் போலீசாருக்கும் அப்பகுதி மக்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்.